ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தங்களது திவ்ய பொற்பாதங்களை மல்லிகை முள்ளிகை கோங்குமாந்தாரம் மட்டுமே மறிக்கொழுந்து பாரிஜாதம் என சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து சரி மலர்களை எல்லாம் பறித்து வந்து தங்களின் திவ்ய பொற்பாதங்களை பாலால் கழுவி எனது பட்டாடையால் நீர் உடைத்து தங்களின் தேவியாகப்பட்ட உமையவள் பார்வதி அடிபணிந்தேன் சுவாமி. கண்ட தேவி சுவாமி மன்னவா, கணவனை கண் கண்ட தெய்வம் என்று சொல்லி வணங்கக்கூடியவர்கள் எத்தேசு காலமும் உத்தமையாக வாழலாம். கட்டிய கணவனை மதியாதவள் ஒண்டி பணமரத்துக்கு பேய்க்கு சமானம் என்று சொல்வார். அதனால கட்டிய கணவனுடைய பாதத்தை படிந்தபடினால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? பாதம் படிந்தால்
சுவாமி மன்னவா எப்படி எப்படி கணவனுடைய பாதத்தை படிந்தபடினால் படிந்தபடியால் எந்தென்றும் இந்த வெள்ளிங்கிரி மலையில கைலங்கிரி மலையில மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் சுக சேமத்துடன் வாழக்கூடமை சுவாமி மன்னவா வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன் வையகத்தில் கோடான கோடிக்காலர் உண்மைதான். அப்படியாக இருந்தாலும் வெள்ளிங்கிரியில் நான் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது என்னை அதிவிரைவாக அழைத்த காரணம் தான் என்ன சுவாமி? எதற்காக அழைத்தே எதற்காக அழைத்தீர்? அதிக சீக்கிரமாக சபாமண்டபம் ஏன் அழைத்தேன்? எதற்காக? உலகம் சென்று தேவி சுவாமி மன்னவா உன்னை எதுக்காக அழைத்தே தெரியுமா? என்ன காரணம்? எதற்காக அழைத்தீர்கள்? சக்தி குடுக்க வேலை. ஆமா, ஒரு செடியே வச்சாலும் சக்தி தான் செடி பிழைக்கும். உலகத்தில் உள்ள ஓரறிவு முதல் ஆறறிவு ஜீவன்கள் வரை அனைத்து உயிர்களுக்குமே உமையவள் பார்வதி நான் சக்தி கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. ஜீவ ஜந்துகளுக்கு எறும்பு கிடையான முதல் 84 லட்சம் ஜீவ ஜந்துகளுக்கு நான் பசி தீர்க்க வேண்டும், படி அளக்க வேண்டும். அதனால கட்டிய மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனாதான் ஓரக்காரியம் ஜெயமாகும். அதனால உன்னை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போலாம்னு அழைத்தேன். நான் படியலுக்கு போய் வருகிறேன், நீ அரமனையில் இருப்பாய். ஆமா, அரமனையில் இரு பத்திரமாக. நான் படியலுக்கு சென்று வருகிறேன். படி இழந்து விட்டு வருகிறேன் தேவி என்று சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தீர்களா? உண்மைதான். படியலுக்கு நீங்கள் சென்று வரலாம். நான் அரண்மனையில் நீங்கள் வருவீர் என்று வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியே ஆகட்டும்.